காலை வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இணையவன் நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, விளம்பரங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பிராக்டிக்கல். அந்த எரால இருக்கோம் நம்ம. எஸ், எக்ஸாக்ட்லி. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்து நிறைய வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட வந்து அவங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இல்லையா? ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கும் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாலேஜ் வந்து முக்கியத்துவம் அடையுது அப்படிங்கிறது புரியுது இல்ல? இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை வந்து ஒருத்தர் வச்சிருந்தாரா. அவர் வந்து நிறைய பேரை வெளில அனுப்பி வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்லாம் கூப்பிட்டுருந்தாரு. ஆனால் யாருமே வரலையா. ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்டு அவரே களத்தில் இறங்கி அந்த பிரியாணி கொண்டாட வெளில வச்சு அவர் தட்டிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து அவருக்கு தெரிஞ்சுன்னா நான் வந்து ஓனர், நானே களத்தில் இறங்கி செஞ்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் அவர் பார்த்துக்கிட்டாராம். அந்த பிரியாணி கடைக்கு எதிரில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா ஒரு பில்டிங் இருந்துச்சு. அதில் டெக்ஸ்டைல்ஸ், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஷாப் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாராம், எதுக்கு இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் நம்பி, எதுக்கு நடிகைலாம் நம்பி நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஹோர்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் இமேஜ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வைரல் ஆயிட்டாரு. அவர் வச்சு ஹேஷ்டேக்லாம் கூட வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, மீம்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பழைய யுக்தியே கையாண்டுட்டு இருக்காம நம்மளோட பிஸ்னஸ் இமேஜ் கொஞ்சம் மாற்றிட்டோம்னா நம்மளோட பிராண்ட் பழசாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே திருப்பி ஒரு ரீசைக்கிள் ஆகி அவங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புது பிராண்ட் மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து கொடுத்தீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று வந்து ஏற்படும் போது அதை வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸ், அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்ல பாராட்டினாலும் சரி, எப்படி இருந்தாலும் வந்து பப்ளிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அது மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி நிறைய யுக்திகள் வந்து இருக்கும்பொழுது இதை பத்தி இன்னும் கீனா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ரொஃபஷனலா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து பிசினஸ் இமேஜ் ப்ரொமோஷன் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகேயா? இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வராரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? வழக்கம் போல நம்ம டாக்டர் வந்து ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அக்யூபங்க்சர் மருத்துவத்தில் ஆர்கன் கிளாக் தியரி படி ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் அதிக சக்தி ஓட்டத்தோடு செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நாம் மாலை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் கிட்னிஸ், நம்முடைய சிறுநீரகங்கள் அதிகமான சக்தியோடு செயல்படுது. ஸோ இந்த நேரத்தில் தான் நம் உடல் கழிவுகள் பெரிய அளவில் வெளியேற்றப்படுது. அதன் பிறகு மாலை 7 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் பெரிகார்டியம் அப்படிங்கிற உறுப்பு அதிகமான சக்தி ஓட்டத்தோடு செயல்படுது. பெரிகார்டியம் அப்படிங்கிறது இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உறை. இதை வந்து நாம் அக்யூபங்க்சரில் நம்முடைய மனதோடு ஒப்பிடுறோம். அதனால தான் இந்த மாலை நேரங்களில் வந்து ஒரு அறிமுக நிகழ்ச்சி, சில கூட்டங்கள், சில கெட் டுகெதர்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் பண்ணுறோம். நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் பதிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நேரம் இந்த பெரிகார்டியத்துடைய நேரம். அதன் பிறகு இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற உறுப்போட நேரம். ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு அல்ல, நம் உடலின் ஒரு அமைப்பு. இதை வந்து நம்ம ட்ரங்க் போர்ஷன் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய 3 கூபகங்கள் இணைந்த இந்த தொகுப்பை தான் நாம் வந்து ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரிபிள் வார்மருக்கு உள்ளதான் நம் உடலின் முக்கிய ராஜ உறுப்புகளான மற்ற 11 உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த 9 மணியிலிருந்து 11 மணி வரை இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற அமைப்பு அதிகமான சக்தி ஓட்டத்தோடு செயல்படுது. அந்த இடத்துல தான் ஒரு ஹார்மோனைசிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் நாம் விழித்திருக்கக்கூடாது. ஆனால் இப்போ நாம் 11 மணிக்குள்ளே படுக்கிறதுன்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆர்கன் கிளாக் தியரி படி இந்த 9 மணி முதல் 11 மணி வரை உள்ள இந்த நேரத்தை வந்து நாம் உறங்கச் செல்ல வேண்டும். அதன் பிறகு 11 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும் கால் பிளாடர், பித்தப்பை அதிகமான சக்தி ஓட்டத்தோடு செயல்படக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த கால் பிளாடரும் இதற்கு அடுத்து இரவு 1 மணி முதல் விடியற்காலை 3 மணி வரை லிவர் அப்படிங்கிற இந்த கல்லீரலும் அதிகமான சக்தியோட்டத்தோடு செயல்பட்டு நம் ஒரு நாளின் அந்த உடல் கழிவுகளை வெளியேற்றவும் நம்முடைய உடல் சக்தியை பராமரிப்பதற்குமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீண்டும் காலை 3 மணி முதல் 5 மணி வரை நுரையீரலினுடைய சக்தி அதிகமாக பெற்று செயல்படக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ஜெட் லாகிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நாம் வடிவமைச்சிருக்க முடியும். இப்போது இந்த அதிக தூர விமான பயணம் மேற்கொள்கிற அந்த விமானிகளுக்கு வந்து
மறுநாளே வந்து விமானம் தரமாட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஓய்வு எடுத்து அதன் பிறகு தான் அவங்க விமானத்தை இயக்க முடியும். அதே போல் இந்த நைட் ஷிஃப்ட் செய்கிறவங்களுக்கும் இந்த லேகிங் பிரச்சனை வரும். இப்போ காலையில் ஒரு வாரம் ஷிஃப்ட் செய்வாங்க, அதன் பிறகு அவங்க நைட் ஷிஃப்ட் செய்யும்போது அவங்களுடைய உறுப்புகளினுடைய அந்த செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த ஐடி செக்டார்ஸில் பிபிஓவில் பணியாற்றவர்கள்லாம் வந்து இந்த நைட் ஷிஃப்டிங் போகும்போது நிச்சயமாக அவங்களுடைய உடலில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். நைட் ஷிஃப்டே தொடர்ந்து செய்யும்போது கூட ஓரளவுக்கு இந்த உறுப்புகள் வந்து மீண்டும் ஒரு தன்னிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு வாரம் டே ஷிஃப்ட் செய்கிறோம், அடுத்த வாரம் நைட் ஷிஃப்ட், மீண்டும் டே ஷிஃப்ட் அப்படின்னு மாறி மாறி செய்யும்போது அந்த மனிதனுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கும். எனவே தான் இந்த உறுப்பு கடிகார சுழற்சியினுடைய தன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உறுப்பு கடிகார சுழற்சியின் மூலம் நாம் பார்த்த விஷயங்கள், அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய இயல்பான வாழ்க்கையோடு இணைந்ததாகவே இருக்கும். மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பைக் வாங்குறதோட அந்த பைக்கோட ஃபோட்டோ போட்டு லைக் வாங்குறது தான் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க ஒரு காலகட்டம் இல்லையா? இன்னைக்கு ட்ரெண்ட் அது ட்ரெண்ட். ஸோ வந்து ஒரு தனிப்பட்ட பப்ளிசிட்டி அப்படிங்கிற தனிப்பட்ட இமேஜ் கிரியேஷன் அப்படிங்கிறத நம்மளோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டாகிராம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வந்து பல ரூபங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதை பற்றின ஒரு நம்பிக்கை, அதை பற்றின ஒரு பேர் அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பிஸ்னஸ் இமேஜாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பற்றி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கெஸ்ட் வந்து பேச போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி வழக்கமாக வர வேண்டிய விஷயங்கள்லாம் வரும் இல்லையா? நாங்கள் பிரேக் தான் சொல்றோம். சின்ன பிரேக் தான், தொடர்ந்து பார்க்கலாம். இது உங்க ஹார்லிக்ஸ் வழங்கும் இணையவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண் கரா. ஸோ இந்த பப்ளிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைட் ஆஃப் பப்ளிசிட்டியும் வந்து இருக்கு வரும். இதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு சினிமா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி வச்சு பயங்கர பவராக வந்து அவர் செயல்பட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டார், லீடிங் ஸ்டார்ஸ் விட அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் சரி, எனக்கு என்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தந்தை தாயை சுற்றியே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பப்ளிசிட்டி அவர்கிட்ட வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இனிமே நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சாலும் அதை எப்படி கொண்டு போய் மக்கள் மனசுல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தால. இப்போ நிறைய நல்ல இயற்கையான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் சரியான மார்க்கெட்டிங் யுக்தியோ இல்லை மக்கள்கிட்ட அவங்களோட நல்ல விஷயத்த, நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கிற வந்து வழி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு முத்திரை அப்படிங்கிற விஷயம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். பட் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எத்தனை நல்ல ஒரு டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் இல்லையா? நிச்சயமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பாசுக்கண்ணன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்பில் உண்டாகும் எரிச்சலுக்கான தீர்வு. உடம்பு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய்க்கான தீர்வுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நோய் நமக்கு இருக்கா அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பு முழுவதுமே ஒரு விதமான எரிச்சலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து வியர்வை வந்து இடம் விட்டு விட்டு வியர்வை அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து உடம்பெல்லாம் வலியாக இருக்கும். குளிர் அதிகமாக உணரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும், வெயில் அதிகமாக உணரக்கூடிய தன்மையும் இருக்கும். அதாவது தோலினுடைய சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வு திறன் வந்து அதிகரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் உள்ளங்கை உள்ளங்கால்கள் கூசுறது மாதிரி கூட இருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு தரையில் நடக்கும்போது கால்கள்லாம் கூசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த உடம்பு எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கான அறிகுறின்னு வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த அறிகுறி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பெண்களுக்கு வந்து அதிகமான இந்த உதிரப்போக்கு காலங்களில், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பொழிவின் காரணமாக இந்த ஷிஃப்ட் முறையில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பகலில் வேலை செய்கிறது, இரவில் தூங்குறது அப்படின்றத நடைமுறை. ஆனால் அதை மாற்றி செய்வதற்கு, இப்போ இரவில் வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்குறவங்களுக்கு பித்தம் அதிகரித்து இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்புறம் வந்து முறையான எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் கண் விழித்து படிப்பவர்களுக்கு இந்த மாதிரி வரும். இதெல்லாமே வந்து ஒரு வயது வரை சரியாக இருக்கும். அதாவது 20 வயது வரைக்கும் வந்து இதெல்லாம் பெருசாக தெரியாது. 20 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நோய்க்கான அறிகுறியாக தெரியும். இப்போ அதுக்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, விரல்களை மருத்துவரில் வந்து நம்ம 3 முதிரைகளை குறிப்பாக சொல்லலாம். அதில் முதல் முதிரை வந்து பிராணவாயு முதிரை, 2வது முதிரை குதிரை முதிரை, 3வது உதிர் முதிரை. பிராணவாயு முதிரை எப்படி செய்யணும்னு பாருங்கள்.
2 கைகளிலும் ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரல் அடியில் வைக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டிருக்கணும். ஆட்காட்டி விரல் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். இது பிராணவாயு முத்திரை. 2வது குதிரை முதிரை. சுண்டு விரல் நகத்தின் மீது ஆள்காட்டி விரல் நகத்தை வைக்க வேண்டும். அந்த ஆள்காட்டி விரல் நகத்தின் மீது மோதிர விரல் நகத்தை வைக்க வேண்டும். அதன் மேல் நடுவிரலினுடைய நகத்தை வைக்க வேண்டும். ஒன்றன் மேல் ஒன்றாக வரிசையாக இருக்க வேண்டும். பெருவிரல் இப்படி நேரடியாக நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இதை செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது குதிரை முதிரை. அடுத்தது உதிர் முதிரை. உங்களுடைய பெருவிரலை மடக்காமல் இப்படி நேராக நீட்டி ஆள்காட்டி விரலினுடைய பகுதியெல்லாம் நீட்டி இருக்கணும். நடுவிரலினுடைய அந்த கோட்டுக்கு பக்கத்தில் பெருவிரலுக்கு கொண்டு அப்படி தொட்டால் ஒரு துடிப்பு தெரியும். இது உதிர் முத்திரை. இப்போ நம்ம இந்த முத்திரை சரியாக தான் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தில் ஒரு துடிப்பு தெரியும். அப்போ நம்ம சரியாக செய்கிறோம்னு அர்த்தம். இது உதிர் முத்திரை. 3 முத்திரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு எரிச்சல் இருக்கிறவங்க மாதுளம்பழச்சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதுளம்பழச்சாறில் தண்ணி கலக்காமல், பால் கலக்காமல், வேறு எந்த ஒரு கலவையும் இல்லாமல் வெறும் மாதுளம்பழச்சாறு மட்டும் எடுத்துக்கிறது. இது நமக்கு உடம்பு எரிச்சலை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். நீரிழிவு நோயாளிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் நீர்த்து போக செய்யுது. வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கலந்து குடிக்கலாம். ஏன்னா அதிக சர்க்கரை உணர்வு இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இதை குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதுளம்பழச்சாறு உடம்பு எரிச்சலை தவிர்க்கக்கூடிய ஒரு அருமையான பானம். இது காலை வேளையிலும் இரவு வேளையிலும் எப்போ வேணால் குடிக்கலாம். சில பழங்கள் இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதுளம்பழம் நீங்கள் எப்பொழுது வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல குறிப்புகள் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. மறக்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நல்ல முத்திரையை கற்றுக்கிட்டோம். நம்ம வண்டியிலலாம் மிரரில் என்ன போட்டிருக்கோம்? என்ன போட்டுருப்போம்? ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர். நாம போடலங்க, அவங்க போட்டு கொடுத்ததை நம்ம வச்சிட்டு இருக்கோம். அந்த இமேஜ் நம்மளுக்கு எங்கேயோ தூரம் இருக்க மாதிரி இருக்கும், பட் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட இமேஜ் பத்தி நம்மளே ஒன்று நினச்சிட்டு இருப்போம், பட் தூரம் இருக்கவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அப்படிங்கிறது தான் ஒரு ரியாலிட்டி அப்படின்னு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. ஆஃப் கோர்ஸ். ஸோ எப்பவுமே நம்மளோட பிசினஸ் சம்மந்தப்பட்ட வெளியில இருக்க கிளையன்ஸ் இல்லை வெளில இருக்க ஜென்ரல் பீப்புள் கிட்டே நம்மளோட இமேஜ் பத்தி கேட்டனா தான் அவங்க உண்மையான தகவல்லாம் சொல்லுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் எப்பவுமே அந்த உண்மையான இமேஜ் பத்தின ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஒரு ஆப்டான ஒரு கெஸ்ட் கிட்ட கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பிசினஸ் இமேஜ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண்கிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். இந்த பிராண்ட் இமேஜ் கேள்விப்பட்டிருவோம். இது பிசினஸ் இமேஜ் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ பிசினஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்த் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் வந்திருக்கா அதை பத்தி? இன்னைக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஆதேஷ் ரவி அவர்கள் வந்திருக்காங்க நிறைய ஆலோசனை சொல்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம். நன்றி சார். வணக்கம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிராண்ட் இமேஜ் அண்ட் இமேஜ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட முடியுது, குறிப்பாக இந்த பிஸ்னஸ் செக்டார்ஸில். இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அண்ட் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுங்க. See, basically இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த கான்டெக்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா மற்றவங்க ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்றதை விட என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத we call it as image. என்ன நினைக்கிறாங்கன்றதை விட டு பி ஸ்பெசிஃபிக், என்ன எங்கே வச்சுருக்காங்க, எங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக நானா அவங்களுக்கு என்ன, அதுதான் இமேஜ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி அதை பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டுன்றதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இட் இஸ் அ அக்குமுலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் அண்ட் எமோஷனல் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா உங்களுக்கு என்ன தோன்றது? இப்போ கபாலி தான் ஞாபகம். இப்போ கபாலி வருது. இப்போ இல்லைன்னா ஜென்ரலாக நான் சூப்பர் ஸ்டார் டாப் ஸ்டைல், ஸோ அந்த டாப் பொசிஷன், த எலைட்னஸ், அது நீங்கள் சொல்லலாம். அவர் ஸ்டைல். ஸோ இட்ஸ் அன் எமோஷனல் சம்திங் கனெக்ட் ஆக்சுவலி. இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாக்லேட் அப்படின்னா சட்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐயோ வாங்கி கொடுக்குமேன்னு ஞாபகம். ஐயோ வாங்கி கொடுக்குமேன். பட் வேற என்ன ஞாபகம் நினைவுக்கு? சாக்லேட் அப்படின்னா எனக்கு குழந்தைங்க தான் ஞாபகம். குழந்தைங்க ஞாபகம் வருது. வேற என்ன ஞாபகம்? சாப்பிடலாம் ஞாபகம். சாப்பிடலாம்னு சொல்றீங்க இல்லையா? சாப்பிடலாம், இந்த ஸ்வீட்னஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷனல் அட்ரிபியூட். ஓகே. ஒரு பிராண்ட் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எமோஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் அக்குமுலேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ், அதை தொடர்பு படுத்தின உணர்வுகள், இதுதான் பிராண்ட். பேசிக்காக ஜென்ரல் டெஃபினிஷன் ஃபார் பிராண்ட். பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்தெந்த மாதிரி தங்களை அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கார் இருக்குன்னா எல்லாமே கார்ஸ் தான். ஸோ அதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது எந்த விதத்தில் ஒருத்தரை விட ஒருத்தர் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறாங்க,
அதுதான் பிராண்டுன்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் பிராண்ட் பற்றியும் இமேஜ் பற்றியும் வந்து சொல்லும்போது நிறைய இமோஷனலான கனெக்டிவிட்டி இருக்கிறது வந்து புரிய வருது. ஆனால் இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய வேரிடான ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இல்லை வந்து ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேரியேஷன் வந்து இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு டாக்ஸி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்ஸியை வந்து நம்ம புக் பண்ணிட்டு வந்து போனோம் அப்படின்னா அந்த டிரைவரோடைய கேரக்டர் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அவரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு பிடிக்கலன்னா மொத்தமாகவே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சிங்கர், அவங்க வந்து அவங்களுடைய டேலண்ட் மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுடைய கேரக்டர் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமான வேரியேஷன் சொல்லுங்கள், இது ரெண்டுத்துக்கும் எந்தெந்த மாதிரியான கவனம் வந்து நம்ம கொடுக்கணும்? கரெக்ட். இப்போ மாடர்ன் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற இந்த ஃபாஸ்ட் கன்சியூமர் யுகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரோல். லிட்ரலி ஸ்பீக்கிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோட கஸ்டமர் எந்த அளவு சாட்டிஸ்ஃபை. நீங்கள் அதனால தான் பார்ப்பீங்க நிறைய ஆன்லைன் சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேசஸ்லாம் ரிவ்யூஸ் எழுதுவாங்க. அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஒரு இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் மீடியம். அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போது இட் இஸ் அ வெரி கீ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் விச் டிரெக்ட்லி இம்பேக்ட்ஸ், டைரெக்டாகவே வந்து அந்த பிராண்ட் இமேஜ் மேலே இம்பேக்ட் வந்து விடும் இன்னைக்கு. ஸோ அதனால தான் அந்த பாசிட்டிவ் பிராண்ட் இமேஜ் பில்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இமேஜ் வந்து இமேஜ் நீங்கள் பில்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் எப்படியும் பில்ட் ஆகும். ரெண்டு வகை இருக்குங்க இமேஜ் பில்டிங்கில், கான்ஷியஸ் பில்டிங் அண்ட் அன்கான்ஷியஸ்லி இட் பில்ட்ஸ் ஓவர். கான்ஷியஸ் பில்டிங்கிறதுல வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கும், மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நம்ம பார்ப்போம். ஸோ இந்தந்த வகையில் வந்து இந்த பாசிட்டிவ் இமேஜை வந்து பில்ட் பண்ண முடியும். அன்கான்ஷியஸாக பில்ட் ஆகிறது தானா, டிபெண்ட்ஸ் ஆன் லக் அண்ட் அதர் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, அந்த பிஸ்னஸ் பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, ப்ராடக்ட் பிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தானாக பில்ட் ஆகுது. பட் பாசிட்டிவ் பிராண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கலைத்துறையில் கேட்கவே வேணாம். பாலிடிக்ஸ்லேயும் கலைத்துறையிலையும் வந்து பிராண்ட் இமேஜ் தான் வந்து அவங்களோட மார்க்கெட்டே அப்படின்னும் போது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே. அண்ட் பிராண்டிங் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம இன்டர்நேஷனலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் பிராண்டுக்கும் மற்ற பிராண்டுக்கும் நிறைய வித்தியாசம் எல்லாருக்கும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குளிர்பானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக ஒரு பிராண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த 90ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இம்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு மோகம் எல்லாமே வந்து இந்த பிராண்ட் இமேஜிங் மூலியமாக தான் நம்ம எல்லாரையும் வந்து சென்று அடைஞ்சுது. அப்படி இருக்கிறப்போ இந்த டைமில், அதாவது இந்த ரிவைவல் டைமில் வந்து பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஊரில் இருக்க கம்பெனிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன், எப்படி வந்து நீங்கள் அதை குளோபலாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது. ஒன்று வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமரை ரீட் பண்ணணும். நீங்கள் ஒரு டார்கெட் குரூப்பை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு டெமோகிராஃபிலையும் லைஃப் ஸ்டைல் மாறும், அவங்களோட கன்சம்ஷன் தேவை மாறும், எல்லாமே மாறும், பிஹேவியர் மாறும், பர்ச்சேஸ் பிஹேவியர் எல்லாமே மாறும். அப்படி இருக்கும்போது குளோபலைசேஷன்னா எல்லாம் ஓவரால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து முதல்ல கஸ்டமர்ஸை ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன தேவையிலிருந்து ஆரம்பித்து அவங்களோட கன்சம்ஷன் எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ராடக்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அப்புறம் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதுதான் நான் உங்களோட ஆள். நீங்கள் யூஎஸில் போயிட்டு நான் உங்களோட ஆளுன்னு பேசணும், தமிழ்நாட்டில் உட்காந்து உங்களோட ஆளுன்னு பேசணும், நைஜீரியா போயிட்டு உங்களோட ஆளுன்னு பேசணும், எல்லா இடமும் போயிட்டு உங்களோட ஆளு. அந்த பொசிஷனிங் வந்து நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை கன்சியூமர்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு பொசிஷன். அதே மாதிரி ப்ரைஸ் பேராமீட்டர்ஸும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு அந்தந்த லொக்காலிட்டிக்கு தகுந்த மாதிரி, லொக்கேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நம்மளோட இங்கே ஆண்டர்பிரனர்ஸை பொறுத்த வரைக்குமோ, இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்குமோ குளோபலாக போகிறது இப்போதான் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அந்த அவேர்னஸ் இல்லை. நம்ம வந்து ஒரு குளோபலி பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற கான்ஷியஸே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு இங்கே சரியாக போச்சு, கன்சர்வேட்டிவாகவே இருந்தாங்க. இந்த பிராண்ட் தாட்ஸே வந்து இப்போ தான் நியூவாக வந்து எவால்வ் ஆரம்பிச்சிருக்கு. மேபி ஃபியூ டிகேட்ஸாக தான் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம், அந்த பிராண்டுன்ற கான்செப்ட்குள்ளேயே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இனி ஃபியூச்சரில் வந்து இதனோட பெனட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து குளோபலாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், நம்மளோட பிராண்ட் இம்பேக்டை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிராண்ட் இமேஜை யோசிக்கிறாங்க. ஸோ கல்ச்சர் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் பேரியர்ஸை தாண்டி அவங்க மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மக்களும் ஒரு பெரிய உதாரணம் என்ன, ஆஃப்டர் குளோபலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸை வாங்கிறதுக்கு, கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற கன்சியூமர்ஸ் ரெடியாக இருக்காங்களோ, நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு அப்ராடில் தெர் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் இன் எவ்ரி செக்டார். ஒரு செக்டார்லேயும் நமக்கு மார்க்கெட் இருக்குது.
இன்டர்நேஷ்னல் கன்சியூமர் மார்க்கெட்ஸில். அதை கேஷ் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குன்னு கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் அப்ரோச் இருந்ததுன்னா சக்சீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த இமேஜ் பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதில் 3 விதமாக வந்து நம்ம வந்து கேள்விப்படணும் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் இமேஜ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் இமேஜ்னு சொல்கிறாங்க, அண்ட் குறிப்பிட்ட பிராண்ட் இமேஜ் அப்படின்னு கூட வந்து இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இந்த 3 விஷயமும் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன உதாரணத்தோட சொல்லுங்கள் சார். ஓகே, பர்சனல் இமேஜ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பர்சனல் பிராண்டிங்கோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, ஒரு பர்சனோட கம்யூனிகேஷன் அண்ட் எட்டிகெட்ஸ், பேசிக் பிஹேவியர், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். செல்ஃப் ப்ரெசன்டேஷன், உங்கள் முன்னாடி இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா நான் யார் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் கன்வே பண்ணுறேன். நாட் ஒன்லி த்ரூ மை வேர்ட்ஸ், என்னோட கெஸ்டர், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலயமா எல்லாத்தையுமே வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லாரையும் பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், முதல்ல உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்களை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுவார். உங்களையே உங்கள் கிளைண்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். ஸோ அதனால் கைண்ட்லி ப்ரெசென்ட் இன் அ வே, அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரி செல்ஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ பர்சனல் பிராண்டிங்னு வந்து நம்ம பர்சனல் இமேஜ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இதில் க்ரூமிங், அடிஷ்னல் எக்ஸசைஸும் இருக்குது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இது கார்ப்பரேட் இமேஜ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஒரு கல்ச்சர். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்க, இன்றைக்கி சம் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ஸ் இருக்கும். இன்றைக்குமே கூட நம்ம ஊரில் வந்து செருப்பை வெளியே கழட்டி விட்டுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிற ஆர்கனைசேஷன் கல்ச்சரும் இருக்குது. சிஎம்எம் லெவல் 5 ஆஃபீஸ் ஒரு ஐடி கம்பெனியில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வரும். இதே ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் உள்ள போனீங்க அப்படின்னா அவங்க டிஷர்ட்ஸும் ஜீன்ஸும் ட்ரெஸ் கோடே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து மாறும். எம்ப்ளாயீஸோட பிஹேவியர் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வென் யூ மென்ஷன்ட் அபவுட் அந்த டாக்ஸி கூட சொன்னீங்க, எம்ப்ளாயீஸோட பிஹேவியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்கனைசேஷன் கார்ப்பரேட் இமேஜில் வந்து அது இன்க்ளூட் ஆகும். C-suite எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், சிஇஓஸ் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எந்த அளவு அவங்களால வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங், கார்ப்பரேட் அலையன்ஸை வந்து பில்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் கல்ச்சரோட சேர்ந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகும், கார்ப்பரேட் இமேஜில் வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி பிராண்ட் இமேஜ் பற்றி நம்ம பேசணும். பிராண்ட் இமேஜ் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிராண்டோட என்ன விதத்தில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, நாங்கள் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பயன்படும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பிராண்ட் இமேஜுக்கு ஒரு சின்ன உதாரணம், எந்த அளவு முக்கியன்றதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறது ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு ஒரு மாடல் பேசிட்டு. என்கிட்ட இப்போ நான் ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணும்போது என்னோட ரிசர்ச்சர்ஸோ என்னோட ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸோ வந்து சின்ன சின்ன ஊருக்கெலாம் போயிட்டு வருவாங்க. Tier 2 and Tier 3 சிட்டிஸ் போயிட்டு வந்து எனக்கு இன்புட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இருந்தது. அங்கே போகும்போது அவங்க ஆச்சரியமாக சொல்லுவாங்க, சார் அந்த பிராண்டோட ஃப்ரான்ச்சைசி நான் அந்த ஊரில் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் சிட்டிஸில் ஆஃப் ஸ்டேட்ஸ்லலாம் அது உள்ள இவ்வளோ ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து. ஸோ வாட் இட் மீன், பெனட்ரேட்டாக இருக்குது, அந்தளவு பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி மூலயமா பெனட்ரேட்டாக இருக்குது. ஒரு பிராண்ட் இமேஜ் அப்படின்றது இட் இஸ் அன் அசெட், இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட், குட்வில்னு சொல்லுவோம், அதுக்கு மதிப்பு இருக்குது. ஃப்ரான்ச்சைஸின்றது என்ன சார், அந்த பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த குட்வில்ல வந்து எங்களோட பெயரை வச்சுக்கிறதுக்கும் சில வேல்யூ அடிஷன்ஸோட அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அது ஒரு அசெட் தானே, அது பிராண்ட் இமேஜ் வந்து அது ஒரு பெரிய அசெட் தானே, அதை சுற்றி ஒரு பெரிய வணிகம் இருக்குல்ல. அதனால தான் பிராண்ட் பில்டிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பிராண்ட் இமேஜ் எந்த அளவு வந்து ரொம்ப இம்பேக்டாக கொடுக்குன்றதுக்கு நான் பெரிய உதாரணம்லாம் சொல்ல வேணாம். சமீபத்தில் ஒரு நூடுல் ப்ராடக்டை பேன் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அது அந்த ஒரு இமேஜ் வந்து நெகட்டிவ் இமேஜ் அவங்கள எங்கே புல் பண்ணிச்சு அப்படின்றது, எங்கே புஷ் பண்ணிச்சு உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திரும்ப அதை ரீபொசிஷன் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது, என்னெல்லாம் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்றது உங்களுக்கு சைட் பை சைடு தான் சான்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு 4 பிராண்ட் வந்துச்சு அதே ப்ராடக்ட்ல. கரெக்ட். அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து பொசிஷன் பண்ண, காம்படிட்டர்ஸும் பொசிஷன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும், அதில் பேரண்ட் பிராண்டே அஃபெக்ட் ஆச்சுன்னா அதில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட் பிராண்ட்ஸ் இருக்கும், அதுவும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டிங் அண்ட் இமேஜ் அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிட்டு இருக்கோம். சும்மா நம்ம வந்து அட்வர்டைசிங்ல படிக்கும்போது ஒரு பக்கத்தோட வந்து அதை கடந்து போயிருப்போம். ஆனால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் புக் போடுற அளவுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் புரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை.
வெல்கம் பேக் அகெயின் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சி. இன்னைக்கு பிஸ்னஸ் இமேஜ் டெவலப்மெண்ட் மாத் அப்படிங்கிற சூப்பரான டாப்பிக்கில் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆதேஷ் ரவி வந்து நிறைய ஆலோசனை நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே நம்மளுக்கு எப்படி ஒரு இமேஜ் எல்லார் மத்தியிலும் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக் பண்ணுற மாதிரி தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு பிராண்டிங் தேவை அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி வந்து எல்லா தலைவர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து உணர்த்தி இருக்கு, நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அந்த கார்பரேட் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஆட் ஏஜென்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட தலைவர், அந்த பிராண்டோட தலைவர் வந்து என்ன மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்காக கிரியேட் பண்ணிக்கிறோட அட்டையர்ல அது எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் பிராண்ட் இமேஜ் ஆஸ் லீடர் எந்த வழியில் போகிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கார்பரேட்டில் இருக்கிற மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி ஹீ இஸ் ஸோ சீரியஸ். நான் தான் மென்ஷன் பண்ணும்போது சொன்னேன், ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. நம்ம சென்னையிலேயே ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் 100 வருஷ கம்பெனிலாம் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அந்த அவங்களோட அந்த ஒர்க் ஆர்கனைசேஷன் கல்ச்சரே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ சீரியஸ் இன் த பிஸ்னஸ்னு. ஓகே, சம் கார்பரேட்ஸ் பிலீவ் என்ன பண்ணுவாங்க, மல்டிநேஷனல் கங்க்ளாமரேட்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபன் எலிமெண்ட்டோட நமக்கு தேவை அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும். சில ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, we need to show the client and we need to be really serious with the job அப்படின்றதால அவங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை, ட்ரெஸ் கோடை, யூனிஃபார்ம்லாம் கூட போட்டுட்டு இன்றைக்கும் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் இங்கே சென்னையிலேயே கூட நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த பர்சனல் பிராண்டிங்கே கூட நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் சார். நான் சட்டுன்னு அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணும்? அவரோட ஹேர் ஸ்டைல், அந்த சூட் தானே. ஹேர் ஸ்டைல், சூட். வேற என்ன தோன்றது அப்துல் கலாம் சொன்னோடனே? அவர் நம்மளோட பிரசிடென்ட் அப்படின்னு. பிரசிடென்ட், ஓகே. வேற என்ன தோன்றது உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. வேற என்ன தோன்றது உங்களுக்கு? அவரோட கண்டுபிடிப்புகள், ஏவுகணை. ஓகே. ஸோ எனக்கு அப்துல் கலாம்னா சிம்பிளிசிட்டி தோணும். அந்த பொசிஷன்ல இருந்துட்டு அவ்வளோ சிம்பிளா, ஹம்பிளா, மாடஸ்டா இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்துல் கலாம் தான் நான் சொன்னேன். நீங்க ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, நீங்க சொல்றது சயின்டிஸ்ட் பேசுறீங்க, பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு சொல்றோம், நான் வந்து சிம்பிளிசிட்டி பேசுறேன். இஸ் அ பிராண்ட். இன்னொருத்தர், நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டேன், அப்துல் கலாம்னா உங்களுக்கு என்ன தோன்றதுன்னு. அவர் சொன்னாரு அவரோட டிசிப்ளின் தோன்றது எனக்கு அப்படின்னு. ஒரு பிராண்டுக்குள்ள, ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு பர்சனாலிட்டிலேயே, பர்சனல் பிராண்டிங்லேயே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது, எஸ்பெஷலி சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கன்வே பண்ணும்போது, ஆப்வியஸ்லி ஒரு பிஸ்னஸில் ஒரு பிராண்டிங், அதனோட இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த பப்ளிசிட்டி அண்ட் பிராண்டிங் அண்ட் இமேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்மளுக்கு தோன்ற உதாரணங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸாகவும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸாகவும் தான் வந்து இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் சின்ன சின்ன அவுட்லெட்ஸும் சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸும் இந்த பிராண்ட் அண்ட் பப்ளிசிட்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுங்கள். ஓகே. எஸ்எம்இஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்மால் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்குமே கூட அவங்க எடுத்த உடனே இந்த இமேஜ், பிஸ்னஸ் இமேஜ் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடுத்த உடனே ஒரு பிராண்ட் லோகோ கிரியேட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துல பப்ளிசிட்டி கொடுக்கறது, இது கிடையாது பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறது. பிராண்ட் இமேஜ்ன்றது இதுவும் இருக்கும், பட் ப்ராசஸில் வரணும். பப்ளிசிட்டிஸை வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸை கொண்டு வரும், பட் கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராமிசிங் ஃபேக்டர்ஸ் இருந்து இந்த பிஸ்னஸ் இமேஜை பில்ட் பண்ணால் மட்டும்தான் clients, you can win the clients in the market. Okay. Beyond competition. அது SMEs இன்னைக்கு தவற விடுறாங்க. அவங்க கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க கடைபிடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால வளர முடியும். ஓகே. ஸோ தனித்தனியாக ஒரு துறை வச்சா எல்லாமே கான்சன்ட்ரேட்டடாக அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கார்பரேட் செட்டப்பில் இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறை கண்டிப்பாக தேவையா? அது மூலியமாக என்ன விஷயங்கள் வெளிப்படும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக சார். இமேஜ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கார்பரேட்ஸ் தான் வந்து ரொம்ப கீன் டு ஃபாலோ. இன்னைய தேதி பொறுத்த வரைக்கும் கார்பரேட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இமேஜ் மேனேஜ்மெண்ட்டில். பிராண்ட் இமேஜில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க யூஸ்வலாக. இன்னைக்கு கார்பரேட் இமேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப குறியாக இருக்காங்க. ரீசன் வந்து இட்ஸ் அன் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகே. யார் வந்து கார்பரேட் இமேஜை வந்து தே ஆர் ரீட்டைனிங், தே ஆர் இம்ப்ரூவிங்கோ, அவங்க வந்து பலவிதமான வருமானங்கள், நாட் ஒன்லி த்ரூ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இது இல்லாமல் நிறைய வேல்யூவேஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் இன்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டாக எவ்வளோ இடங்களில் வச்சுருக்காங்கன்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் இமேஜ் கன்சல்டிங் இண்டஸ்ட்ரின்னு இன்னைக்கு இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் 90% to 95% ஆஃப் இந்தியா நீட்ஸ் இமேஜ் கன்சல்டிங். இங்கே வந்து பட் குளோபலி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மாதிரி வெஸ்ட் கண்ட்ரீஸில், யூகே மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இமேஜ் கன்சல்டிங் இஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ். ஓகே. அண்ட் இமேஜ் கன்சல்டிங்க்கு நிறைய பேர் கார்பரேட்ஸே வந்து ஃபர்ம்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இமேஜ் கன்சல்டன்ட் இஸ் அ அப்கமிங் ப்ரொஃபஷன், லுக்ரேட்டிவ் ப்ரொஃபஷன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் வந்து ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா வந்து இந்த லோகோஸ் தான்.
லோகோஸ் இப்போ வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே முதல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு லோகோ, இல்லைனா வந்து அவங்களுடைய நேமையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரெக்கரிங்காக வந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள், எந்த மாதிரி வந்து ஒரு லோகோ இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, பேசிக்காக லோகோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பிராண்டிங் பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி உங்கள் இமேஜை வந்து ஈஸியாக அது கன்வே பண்ணிடும். ஹவு சீரியஸ் யூ ஆர், நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இஃப் இட் இஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா, இப்போ ஆர்கனைசேஷனை என்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அது அப்படின்ற விஷயங்கள் வந்து கன்வே பண்ணிடும். ரெண்டாவது நான் இப்போ பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் வந்து அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப க்ரியேட்டிவாக நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஃப்ரெஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து அந்த லோகோவில் வந்து புகுத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் ஒரு லோகோ எப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, இட் நீட் டு பி வெரி சிம்பிள், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், மேக் இட் சிம்பிள், யூனிக்காக இருக்கணும். அது காப்பி கேட்டாக இருக்கக்கூடாது, எதையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது, எதை பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை டீல் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு அதை கனெக்ட் பண்ணணும். நிறைய பேர் அது யோசிக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட், உங்களோட அந்த பிராண்ட் வந்து Tier 2 Tier 3 அண்ட் இன்டீரியர் டீப் பாக்கெட்ஸ் கிளஸ்டர்ஸ் எல்லாம் கன்சூமர் மார்க்கெட்டில் ரீச் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாலாம் ரீச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த லோகோ இருக்கணும். வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அது வந்து உங்களோட பிரின்சிபிள்ஸையும் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் யார், அந்த கம்பெனி என்ன, எதை டீல் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறதா இருக்கணும். கலர் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் லோகோவில் போடுறாங்க, பட் அப்படி இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன கன்வே பண்ணணுன்ற அந்த விஷயம் நினைக்கிறோமோ அதை வந்து ஆப்டாக வந்து அந்த கலரோட கனெக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ரெலவன்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணோம். வி காட் சம் கியூரியஸ் இன்புட்ஸ், ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிது. ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கூல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வயலட், ப்ளூ, இந்த லாவெண்டர், பர்பிள், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட் ரீகாலில் வந்து அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி சம் கலர்ஸ் வந்து இப்போ மேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன், அப்புறம் வந்து இந்த கிரே, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸ்டைலிஷான கலர்ஸ் அண்ட் நியூட்ரல் கலர்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க. இப்போது நம்மளோட அந்த ப்ராடக்ட், இப்போ கார்ப்பரேட் அது புதுசாக ஒரு பேரண்ட் பிராண்டுன்னா அது ஒரு மாதிரி இவங்க அப்ரோச் எடுக்கணும். சப்போஸ் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் பிராண்டிங் பண்ணுறீங்க, அது ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு லோகோ, ஒரு டிசைன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட் யார் போய் சேர போகிறது, ஹூ இஸ் த டார்கெட் கன்சியூமர், டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோம், அதை வந்து எந்தெந்த மார்க்கெட்டில் அவங்களோட லிட்ரஸி லெவல் என்ன, அவங்களுக்கு புரியுமா புரியாதா, அவங்களோட டேஸ்ட் என்ன, இதெல்லாம் பார்த்து அதோட ஒரு லோகோ டிசைன் பண்ணி லோகோ டெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் கட் ஃபீல் இருக்குங்க, நான் பண்ணிட்டேன் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற கட் ஃபீல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, டெஸ்ட் பண்ணணும். இது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்னு அந்த ஸ்கோர் க்ரியேட் பண்ணி ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லோகோ வந்து ஃபைனலைஸ் பண்ணி லான்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு வந்து விரும்புகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கையில் வச்சிருக்க, ஒரு ஐடியா இருக்குது, அப்படியே வந்து நான் கோ ஃபார்வர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சீரியஸ் ஸ்டஃப் அதில் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து எந்த அளவுக்கு இமேஜ் முக்கியன்றது புரியுது இல்லையா? இமேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து பிஸ்னஸ் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு புரிய வச்சிங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ்னா எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுக்கெலாம் இன்னைக்கு வந்து கிளாரிஃபிகேஷனும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆத்யா. நன்றி சார். நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். இந்த காலை வேளையில ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் முருன்கரை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஒரு பர்டிகுலர் நபர் வந்து தொடர்ந்து வந்து ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து தொடர்ந்து அதை பற்றின கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துக்கு அந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து மாறிடுவாங்க. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணும்போது கூட வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பர்சன் இதுக்கு சூட் ஆவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இல்லையா? ஓகே, ஆனால் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்துருப்போம், நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறையா வந்து இப்போலாம் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 90s அண்ட் லேட் 80s வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து மேக் எல்லா ஆஃபீஸ்லையும் எல்லா அட்மாஸ்ஃபியர்லையும் வர ஆரம்பிச்சிச்சு. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கம்மி பேரை தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து வேற ஒரு ஓஎஸ்க்கு வந்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறனால ஒரு விஷயத்து மேலே இருக்க நாவல்ட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அதை கற்றுக்கணும், அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் உண்டாகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஓஎஸ் தான் அந்த ஓஎஸை வந்து கொஞ்சம் ஆட்கொண்டுட்டு இருக்கிறத, கொஞ்சம் பெரும்பான்மையாக வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் இமேஜை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்மளோட லைஃப்பில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இறையன் பையஸ் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துகிறாங்களே, அது ஏன்? மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணிவிட்டு அந்த ஃப்ராடை மறைக்க முயற்சி பண்ணுறாங்களே, அது ஏன் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா, ஜென்ரலாகவே யாராவது ஒரு ஃப்ராடு பண்ண உடனே ஆமாம் நான் ஃப்ராடு பண்ணிட்டேன், இது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா? இது எதனால் அவங்க வந்து இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்தா 3 காரணங்களால் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரெஷர், ரெண்டாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, மூணாவது வந்து ரேஷனலைசேஷன். ப்ரெஷர்னால் என்ன? ஒன்று வந்து வறுமை, இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பின்மை, அல்லது வேலையிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்றாங்க, வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி ப்ரெஷர். ரெண்டாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரெஷர் இருந்தால் மட்டும் போதாது, காசை வந்து கையாளுவதற்கான இந்த ஃப்ராட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். இவங்க கையில் பணம் புரளணும், அல்லது இவங்க கையில் யாராவது பணத்தை டெம்பரரியாக ஒப்படைக்கணும், இது மாதிரி ஒன்று. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஒரு சின்ன கும்பலினுடைய தலைவர் மாதிரி இருந்தார். அப்போ அந்த ஐஆர்டிபி லோன் ஒன்று இருந்தது. இந்த லோனெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கரெக்டாக திருப்பி கொடுப்பாங்க அந்த குரூப். திடீர்னு அந்த குரூப்பில் வந்து லோனே எதுவுமே ரீபே ஆகலை. இது எனக்கு தெரியாது. அந்த காலனியில் போய் நான் வந்து ஒரு பிரமாதமான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேன். அப்போ சொன்னாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நாங்கள் எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டோம், எங்கள் தலைவர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாருன்னு. அந்த குரூப்புக்கு ஒருத்தர் தலைவர் மாதிரி இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பணத்தெல்லாம் வாங்கி அவர் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எம்பசல்மெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிட்டு நாளைக்கு கொண்டு வந்து அந்த 1000 ரூபாவை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி எம்பசல்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டெம்பரரி எம்பசல்மெண்ட்னு பேர். பர்மனன்ட் எம்பசல்மெண்ட், டெம்பரரி எம்பசல்மெண்ட். டெம்பரரி எம்பசல்மெண்ட் இஸ் ஆல்சோ ஏ கிரைம். ஒரு நிறுவனத்துக்கோ அரசாங்கத்துக்கோ சேர வேண்டிய ₹1 கூட நாம் தற்காலிகமாக எடுத்து உபயோகப்படுத்துறது கூட தப்பு. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறாரு. போஸ்ட் ஆஃபீஸை மூடிட்டாங்க. அந்த காலத்துலாம் போஸ்ட் ஆஃபீஸை மூடினா அந்த கணக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு நாள் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போவார். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் வராரு. அவர் அந்த பேக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவர் வந்த உடனே உள்ளே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. எல்லா கணக்கும் கரெக்டாக இருக்குது. சரி, அவங்க வரும்போது நம்ம கையில் இருக்கிற காசை போட்டு கொடுத்துடலாமே நினைக்கலாம். அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சுட்டாரு. இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்கிறவங்க தான் டெம்பரரி எம்பசல்மெண்ட் கூட பண்ணாதவங்க. இந்த டெம்பரரி எம்பசல்மெண்ட் பண்ணுறவங்க நமக்கு வந்த பிறகு இதில் போட்டுடலான்னு நினச்சி பண்ணுவாங்க. கடைசியில் போட முடியாமலே போயிரு. இது ஒரு விதமான ரேஷனலைசேஷன். ரெண்டாவது என்னென்னா, நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த வேலை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிவார்ட் கிடைக்குதா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நான் நிறைய வேலை பண்ணுறேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதுக்கான ரிவார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து அவங்க சொல்லக்கூடிய நியாயம், அதுவும் நியாயம் இல்லை. ஏன்னா ரிவார்டு கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையை விட்டு அவங்க வெளியே போயிடணும். அவங்களுக்கு போதிய அளவுக்கு சம்பளம் வரலைன்னா இதை விட சம்பளம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் வந்து வேலை செஞ்சேன், எனக்கு அதுக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி மூணாவது என்னென்னா, அவங்க படுத்துகிற நியாயம் என்னென்னா, வேறு யாருமே இதை செய்யலையா, நான் மட்டுமா செய்கிறேன், நான் அவனும் தானே தப்பு பண்ணுறான், அவன் திருடலையா, இவன் அயோக்கியத்தனம் பண்ணலையா, இவன் ஏமாத்தலையா. கலீல் கிப்ரான் சொல்லுவார், 7 முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்திருக்கிறேன். எப்போது என்னுடைய இதயம் அடுத்தவர்களும் தவறு செய்கிறார்கள் என்று ஒன்றை நியாயப்படுத்தியதோ அப்போதும் நான் மறுதலித்தேன் அப்படிங்கிறார். அப்போ யாராவது ஃப்ராட் பண்ணவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில், நான் மட்டுமா தப்பு பண்ணுற எல்லாரையும் போய் கேளுங்க. அது சரியான விடையே ஆக முடியாது. ஏன்னா நாம் ஏன் தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதை நியாயப்படுத்துபவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் எப்போதாவது ஒரு முறை மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த ஃப்ராடு பண்ணும்போது நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்கல்ல, இந்த பிரமிட் ஸ்கீம் இந்த மாதிரி ஸ்கீமில், அவங்களும் ஏதோ ஒரு வகையில் ஃப்ராட் பண்ண நினைக்கிறாங்க. அநியாயமாக நமக்கு ஒரு பணம் வருதுன்னா அதை நாம் வேணான்னு சொல்கிற மனப்பான்மையோடு இருக்கணும். இல்லை,
நமக்கு சேர வேண்டியதை விட இன்னும் அதிக லாபம் வரும், பணம் வரும், வட்டி வரும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்புனா என்ன அர்த்தம்? நாமளும் பேராசைப்படுறோன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அதனால் எல்லா தவறுகளுக்கும் எல்லா விதமான மோசடிகளுக்கும் அடிப்படையாக இருப்பது மனிதனுடைய பேராசை தான். பேராசையை ஒழித்தால் மோசடி செய்பவர்கள் எவ்வளவு மயக்கி சிக்க வைக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் தோற்று போவார்கள். நன்றி, வணக்கம். ஃபிலாசபிக்கெலாம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் தான் கேட்டாலும் ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழுப்பிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். பட் ஃபிலாசபியை மட்டும் வந்து விலக்கி வச்சிடவே முடியாது. என்றைக்குமே அது ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டி கூட ஒட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டோம் இல்லையா? இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு பிரபலமான ஒரு விலங்குகள் நல அமைப்பு அவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ல பிராணிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க பார்த்தா நிறைய வந்து நான் வெஜிடேரியன் கன்சியூம் பண்ணுற ஒருத்தர், அதனாலேயே நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் அவங்கள சுற்றி வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு பப்ளிசிட்டி ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பிராண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்கு மட்டும் இல்லை, பர்சனலுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடான் பாபே சொல்லிட்டு எஸ்கே பார்த்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சௌமியா ஆன் ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பை இன்று